வருக. இது நியூட்ரல் ஹெல்த். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளுடைய தொகுப்பில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்மளுடைய கடைசி வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கோடை காலத்துல இருந்து என்னென்ன மாதிரியான வியாதிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நம்ம எப்படிலாம் தடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம் அதிகபட்சமா வெளியில போறது தடுக்கணும் அப்படின்னு. ஸோ உணவுகள்ல என்னென்னலாம் சாப்பிடலாம், என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த தொகுப்புல பார்க்கலாம். ஸோ சாப்பிடலாம் அப்படின்னு வரும்போது நம்ம அதிகபட்சமான நீர் உணவுகளை எடுத்துக்கலாம். நீர் காய்கறிகள், நீர் உணவுகளை எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப நுங்கு, வெள்ளரி பிஞ்சு, தர்பூசணி, கரும்பு ஜூஸ், தண்ணி அதிகமா குடிக்கலாம், கூழ், அந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் அதிகபட்சமா எடுத்துக்கலாம். என்னென்னலாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எண்ணெயில பொரிச்ச பொருள் எல்லாருமே அவாய்ட் பண்ணணும். டீப்பா ஃப்ரை பண்றோம் இல்லையா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதிகமா காரம் ஜானமான சாப்பாடு அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நான்வெஜ்ஜஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிஸா, பர்கர், ஃப்ரைடு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப தவிர்க்கிறது நல்லது. அதை தவிர்த்து கீரை வகைகள் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, ஆரஞ்சு, அப்புறம் சாத்துக்குடி, எலுமிச்சை பழம், அந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் உங்களுடைய உணவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த கோடை காலத்துல நீங்க நல்லாவே கடைபிடிக்கலாம். நன்றி.